முதல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கான வேலையை தேடு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? போர் தொழில் படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜாவோட அடுத்த படத்தை பத்தின அப்டேட் சொல்லுங்கன்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. போர் தொழில் படத்துடைய இயக்குனரான விக்னேஷ் ராஜா அடுத்து போர் தொழில் படத்துடைய கதாநாயகனான அசோக் செல்வனுடன் மீண்டும் இணைந்து ஒரு படத்திலே பணியாற்ற இருக்கிறார். ரீசெண்டா தக் லைஃப் மூவி ரிலேட்டட் போஸ்ட்ல அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் RKFL, மெட்ராஸ் டாக்கீஸ் அண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் கௌதம் கார்த்திகோட பேரை டேக் பண்ணல. அவர் இன்னும் அந்த படத்துல நடிக்கிறாரா இல்ல விலகிட்டாரா? சப்போஸ் அவர் விலகிட்டாரு அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. தக் லைஃப் திரைப்படத்திலே கௌதம் கார்த்திக் நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்று வரையிலே அதுல எந்த மாற்றமும் இல்லை. வேட்டையன் படத்தை பேன் இண்டியா படமா தேவாராவோட ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு லைக்கா எடுத்த முடிவு சரியா? தீபாவளிக்கு வேற எந்த முன்னணி ஆக்டர்ஸோட படமுமே ரிலீஸ் ஆகல. அது மட்டும் இல்லாம ஒரு லாங் ஹாலிடேவுமே வருது. அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு ஏன் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்றாங்க? ஜெயிலர்ல மீட் எடுத்த ரஜினிகாந்தோட மார்க்கெட்டை லைக்கா தகர்க்க நினைக்கிறாங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிசாந்த் கேட்டிருக்காங்க. தேவாரா திரைப்படம் தெலுங்கு ரசிகர்களை குறிவைத்து தயாரிக்கப்படுகின்ற படம். வேட்டையன் படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரசிகர்களை குறிவைத்து தயாரிக்கின்ற படம் தான் அது என்ற போதிலும் ஹிந்தியிலும் தெலுங்கிலும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. வேட்டையன் திரைப்படத்தை நவராத்திரி விடுமுறை நாட்களில் வெளியிடுவது அப்படின்னு லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் முடிவெடுத்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை நாட்களாக வருவது தான். அஜித் வலிமை படத்துல பில்டிங் டு பில்டிங் பைக்ல தாவும் போதும், விஜய் பீஸ்ட் படத்துல ஃபைட்டர் ஜெட்ல ஹெல்மெட் இல்லாம பறக்கும் போதும் டைரக்டர்ஸ் கிட்ட இந்த யூடியூப் யுகத்துல இது பயங்கரமா ட்ரோல் செய்யப்படும் அப்படின்னு யாருமே தடுக்கலையா? அப்படின்னா இப்ப இருக்கிற ரசிகர்களோட பல்ஸ அவங்க யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு தானே அர்த்தம். இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மதுரையில இருந்து முரளி கேட்டிருக்காங்க. 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே திரைப்படங்களை பார்த்து கொண்டிருந்த ரசிகருடைய மனநிலை வேறு, இப்போது திரைப்படங்களை பார்த்து விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற ரசிகருடைய மனநிலை வேறு அப்படின்றத இன்றுள்ள இயக்குநர்கள் உணர்ந்ததாக தெரியல. அதன் விளைவுதான் நீங்கள் சொல்லியிருப்பது போன்ற காட்சிகள் திரைப்படங்களிலே இடம்பெறுவது. இனியாவது நம்முடைய இயக்குநர்கள் சற்று விழிப்போடு நடந்து கொண்டு அது போன்ற காட்சிகள் எல்லாம் தவிர்த்தார்கள் என்றால் நல்லது. ரஜினி, கமல், அஜித் இவங்களோட படங்களுக்கு எப்போதுமே உண்மையான வசூல் வெளிவருது. ஆனா விஜய் படங்களுக்கு மட்டும் ஒரு பொய்யான வசூல் வெளிவந்து அது சர்ச்சைக்கு ஆளாகுது. விஜய் ஏன் வசூல் விஷயத்துல நேர்மையா இருக்கிறது இல்லைன்னு சென்னையில இருந்து திலீபன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய குற்றச்சாட்டு ஒரு தலைப்பட்சமாக இருக்கிறது. அதனால அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சார், விஜயகாந்த், ராமராஜன் மாதிரி ஏன் எல்லா நடிகருமே கிராமப்புற படங்கள்ல நிறைய நடிக்கிறது இல்லைன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற 2 கதாநாயகர்கள் மிக அதிகமான கிராமத்து படங்களை நடிச்சதுன்னா அது ராமராஜன் தான். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கிராமத்து படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார் அப்படின்ற நிலைதானே தவிர மற்ற கதாநாயகர்கள் போலதான் அவரும். ராமராயன் ஏன் அது மாதிரி கிராமத்து படங்களில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்தினார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த மாதிரி வேடங்கள் தான் அவருக்கு மிகச்சரியாக பொருந்தி இருந்தன. ஆனால் மற்ற கதாநாயகருடைய நிலை அப்படி இல்லை. ஓல்மார்க்ஸ் பிளாட்ஃபார்ம் விஜயோட மேனேஜர் ஜெகதீஷ் மற்றும் பலரால நடத்தப்படுற பேடு தளம். அது தொடங்கப்பட்ட நாள்ல இருந்தே விஜயை உயர்த்தியும் ரஜினிகாந்த், அஜித் மாதிரியானவங்களை ரொம்ப தாழ்த்தியுமே தான் கணிப்புகள் வெளியிடுறாங்க. அதை பத்தின ஒரு வீடியோ லீக் ஆகி ரொம்ப சர்ச்சையாச்சு. அப்படி இருக்கும்போது தனஞ்சயன் எப்படி அதை ஒரு சோர்ஸா எடுத்து வெளியிட்டாரு? இந்த மாதிரி எல்லாம் சர்ச்சையானது அவருக்கு தெரியாதான்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஓல்மார்க்ஸ் தளத்தினுடைய உண்மை தன்மையை பற்றி தீர விசாரித்து தெரிந்து கொண்டதுக்கு பின்னால நிச்சயமாக உங்க கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன். சார், பெரும்பாலும் இந்திய சினிமாவில் ஒரு ஹீரோ பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே டூயட் பாடி ஆடுறது கொஞ்சம் நெருடலா தான் இருக்கு. இதை வெளிநாட்டுக்காரர்கள் ரசிப்பார்களான்னு திருப்பூர்ல இருந்து சிவராம் கேட்டிருக்காங்க. வெளிநாட்டு திரைப்பட ரசிகர்களை பொறுத்தவரையிலே நம்முடைய படங்களில் இடம்பெறுகின்ற எல்லா பாடல் காட்சிகளுமே அவங்களுக்கு நெருடல் தான். விடுதலையோட கருடன் படத்தோட திரைக்கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. விடுதலையை விட கருடன் பட தயாரிப்பாளருக்கு அதிக லாபம் அப்படின்னு வர செய்திகள் உண்மையா? சூரி அடுத்து ஹீரோவா நடிக்க போற கமர்ஷியல் பிலிம் என்னன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிசாந்த் கேட்டிருக்காங்க. விடுதலை படத்துடைய தயாரிப்பு செலவை விட கருடன் படத்துடைய தயாரிப்பு செலவு குறைவு அப்படின்றதுனால நிச்சயமாக அந்த தயாரிப்பாளருக்கு கூடுதலாக லாபம் கிடைத்திருக்கும் அப்படின்றது உண்மைதான். கருடன் படத்திலே நடுநாயகமாக விளங்கிய சூரி தன்னுடைய அடுத்த படத்தை பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுத்ததாக தெரியல. சார், 80s டைரக்டர் ராஜ்பரத் பத்தின அப்டேட் இருந்தா சொல்லுங்கன்னு சென்னையில இருந்து கல்யாணி கேட்டிருக்காங்க. உச்சகட்டம் படத்துடைய இயக்குனரான ராஜ்பரத்துடன் இன்று காலையில கூட நான் தொலைபேசியில பேசிக் கொண்டிருந்தேன். இன்றைக்கும் ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்ற தனியாத தாகம் அவருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அதற்கான வாய்ப்புகள் தான் அவருக்கு சரியா அமையல. மோகன் அவர்கள் ஏன் நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு? சில ஃபால்ஸ் ரூமர்னால அவர் ஆக்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாரா, இல்ல சுரேந்தர் அவருக்கு டப்பிங் பண்ணாததுனால ஸ்டாப் பண்ணிட்டாரான்னு மலேசியால இருந்து சேகர் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே எல்லா நடிகர்களுக்கும் நேரக்கூடிய ஒன்றுதான் மோகனுடைய திரை வாழ்க்கையிலும் அவருக்கு நேர்ந்தது. அவருடைய வாய்ப்புகள் குறைந்ததுக்கும் அவரை சுற்றி பரப்பப்பட்ட வதந்திகளுக்கும்
எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனந்தபுரத்து வீடு படத்துல போற வில்லன் ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாரு. அவர் வேற எந்தெந்த மூவிஸ்ல எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சென்னையில இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஆனந்தபுரத்து வீடு படத்திலே வில்லனாக அற்புதமாக நடித்திருந்த அந்த நடிகருடைய பெயர் மேகவர்ணம் பந்த். அவர் ஒரு இந்தி நடிகர். அந்த படத்துக்கு பின்னாலே தமிழ்லேயே அவர் அந்த படத்திலே நடிக்கல, ஹிந்தியிலே அந்த படத்தில் நடித்ததாக தெரியல. இப்ப அவர் நடிப்பு சொல்லிக் கொடுக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார். சோ டைரக்டர் சங்கர் அஜித்குமார் கூட்டணி ஏன் நடக்கல, அதுக்கான முயற்சி ஏதாவது நடந்ததான்னு திருப்பூர்ல இருந்து சிவராம் கேட்டிருக்காங்க. இயக்குனர் சங்கர் அஜித் கூட்டணி அமையாததுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த காரணமும் இல்லை. ஆனால் அதுக்கான முயற்சியிலையும் யாரும் இத்தனை வருடங்களிலே ஈடுபட்டதாக தெரியல. சோ வடிவேலுவோட அப்கமிங் மூவிஸ் பத்தின அப்டேட் சொல்லுங்கன்னு கம்பம்ல இருந்து சாமந்தி கேட்டிருக்காங்க. ஆர்பி சௌதரியுடைய தயாரிப்பிலும் சுதீஷ் சங்கருடைய இயக்கத்திலும் உருவாகி கொண்டிருக்கின்ற மாரிசன் என்ற திரைப்படத்திலே பகத் பாசுடன் இணைந்து நடித்துக் கொண்டிருக்கின்ற வடிவேலு அடுத்து சுந்தர் சியுடன் ஒரு படத்திலே இணைய இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தப்போ ரஜினிகாந்த் உள்பட பல நடிகர்களின் நிகழ்ச்சிக்கே அங்க தடை இருந்தது. பேட்டாக்கு அப்புறம் எந்த ஒரு ப்ரீரிலீஸ் ஈவெண்ட்டுமே அங்க நடக்கல. இப்போ ரஜினிகாந்தோட நண்பரே அங்க முதல்வராயிருக்காரு. இதுக்கப்புறம் வழக்கம் போல அவரோட நிகழ்ச்சிகள் எல்லாமே அங்க நடக்குமா? பவன் கல்யாண் வெற்றி தெலுங்கு சினிமாக்கு எந்த விதத்துல உதவுன்னு கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய மிக நெருங்கிய நண்பர் சந்திரபாபு நாயுடு அப்படின்றதுனால இனி வழக்கம் போல ரஜினிகாந்துடைய பட விழாக்கள் ஆந்திராவிலே கோலாகலமாக நடைபெறும். பவன் கல்யாணின் வெற்றியால நிச்சயமாக தெலுங்கு சினிமா உலகம் பயன்பெறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான், டைரக்டர் ஹெச் வினோத் இவங்களோட அடுத்த படத்தை பத்தின அப்டேட் சொல்லுங்கன்னு திருப்பூர்ல இருந்து சிவராம் கேட்டிருக்காங்க. அடுத்த விஜய் படத்தை ஹெச் வினோத் தான் இயக்கப் போகிறார் என்று வலைத்தளங்களிலே கடந்த 6 மாதங்களாக தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் அது அதிகாரப்பூர்வமாக இதுவரையிலே அறிவிக்கப்படவில்லை. ஜிப்ரானை பொறுத்த வரைக்கும் பல திரைப்படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார் ஜிப்ரான். சீமானால ஒரு தொகுதியில கூட வின் பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் பாலிடிக்ஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு? அவர் மீண்டும் சினிமாக்கே வந்துடலாமேன்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. சீமானுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்றத நீங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அரசியலை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே யாருக்கும் வெற்றி கிடைத்து விடாது, மெல்ல மெல்லத்தான் கிடைக்கும். அந்த வெற்றியை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சீமான். விஜய் அரசியல்ல எதை முன்வைத்து பேசி மக்களை கவருவாருன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அரசியலே விஜய் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைத்து தன்னுடைய பரப்புரையை நிகழ்த்த இருக்கிறார் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், சந்திப்பு படத்துல தான் சத்யராஜன் சிவாஜி முதலா இணைந்து நடித்தாங்களான்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. சந்திப்பு படத்துக்கு முன்னாலேயே சிவாஜியுடன் இணைந்து நடித்து விட்டார் சத்யராஜ். அவர் முதலாக சிவாஜியோடு இணைந்து நடித்த திரைப்படம்னா அது ஹிட்லர் உமானாத் என்ற திரைப்படம். உலகின் சிறந்த இயக்குநர்களான நோலன் அண்ட் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இன்னுமே ஃபிலிம்ல தான் ஷூட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமா ஃபுல்லாவே டிஜிட்டலுக்கு மாறினது சரியான பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லா திரையரங்கங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மீண்டும் பிலிமில் படம் எடுத்தா எந்த தியேட்டர்ல இந்த படத்தை திரையிடுவது? அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டலில் இப்போ படங்கள் பார்க்குறீங்களே, நல்லா தான் இருக்குது. அப்படி இருக்க அந்த முறையிலே மாற்றம் வர வேண்டும் என்று நீங்கள் ஏன் விரும்புகிறீங்க? அதை சொல்லுங்கள். அடுத்து என்று ஒரு தகவல். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எப்போது வாய்ப்புகள் பறிபோகும் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. ஒரு நடிகருடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் அவர் தொடர்ந்து திரைப்படங்களை நடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் அதுக்கு எது முக்கியமான காரணம் என்பதை பற்றி ஒரு புதிய விளக்கத்தை தந்திருக்கிறார் பிரகாஷ் ராஜ். ஒரு நடிகருடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கு தெரியுமா? எப்படியாவது ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கதையை உருவாக்கி கொண்டிருக்கின்ற உதவி இயக்குநர்கள் இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒரு அப்பா இருக்கணும் அப்படின்னு நினைத்து எழுத தொடங்கினார்கள் என்றால் அதுதான் பிரகாஷ் ராஜுடைய வெற்றி. அப்படி என்னை பற்றி சிந்திப்பதை உதவி இயக்குனர் நிறுத்தி விட்டாலோ அல்லது என்னுடைய இடத்துக்கு வேறொருவர் வந்து விட்டாலோ என்னுடைய பங்களிப்பு இந்த சினிமா உலகத்துக்கு பூர்ணமாக இல்லை என்பதை நான் புரிந்து கொள்வேன். நடிகனாக எனக்கு தேசிய விருதை பெற்றுத்தந்த படம் பிரியதர்ஷனுடைய இயக்கத்திலே உருவான காஞ்சிபுரம் திரைப்படம். அந்த படத்துடைய கதையை கேட்டோடனே எப்படியாவது இந்த படத்திலே நடித்தே ஆக வேண்டும் என்று நான் ஓடோடி போய் நின்றேன். அப்போ என்னுடைய சம்பளத்துக்கெல்லாம் முன்னுரிமை தரல. அந்த கதாபாத்திரம் எனக்கு வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முதல் சம்பளம்னா அது என்னுடைய மன திருப்தி தான். அதற்கு பின்னாலே அந்த படம் தேசிய விருதை எனக்கு பெற்றுத்தந்தது. பாராட்டுக்கள் குவிந்தன. அதெல்லாம் போனஸ் என்று தான் நான் இன்று வரை நினைக்கிறேன் என்று ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் பிரகாஷ் ராஜ். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.